Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து error detection and correction using Hamming code. இப்போ லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து Hamming code எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல வந்து அந்த Hamming code யூஸ் பண்ணி error எப்படி டிடெக்ட் பண்றது, கரெக்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். So இப்போ Hamming coded data. After Hamming coded data is transmitted, it is decoded at the receiver's end to get the data back. எப்படி அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஹேமிங் கோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அனுப்புகிறோம் இல்லையா, பேரிட்டி பிட்ஸோட டேட்டாவாக அனுப்புகிறோம். ஸோ ரிசீவர் என்ன பண்ணுவாங்க, அவங்க சைடு அதை பேரிட்டி பிட்ஸை டீகோட் பண்ணி டேட்டாவை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. சரியா? ஸோ இப்போ அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ டிடெக்ஷன் ஆஃப் எரர் யூஸிங் ஹேமிங் கோட். இப்போ நம்ம வந்து ஒரு கோடு இருக்குது, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ போன வீடியோவில் வந்து சென்டர் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். சரியா? இப்போ இந்த வீடியோவில் வந்து ரிசீவர் வந்து அதை எப்படி வந்து எரர் இருந்துச்சுன்னா எரர் இருக்கா இல்லையான்னு சொல்லி எப்படி டிடெக்ட் பண்ணி அதை எப்படி கரெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அட் த ரிசீவர்ஸ் எண்ட் பிட்ஸ் 1357, 2367 and 4567 are checked for even parity. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வந்து parity, இப்போ நமக்கு வந்து 7-bit ஹேமிங் கோட் எப்படி இருந்தது? ஸோ இங்கே என்ன இருந்தது? D7 இருந்தது, D6 இருந்தது, D5 இருந்தது, D4 வராது, P4, ஏன்னா பவர்ஸில் தான் பேரிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே வந்து P4 தானே வரும். ஆமாம், P4 இது வந்து D3. ஏன்னா P4 ஏன் வருது அப்படின்னா 2 ஸ்கொயர் இல்லையா. D3, D2 வராது, ஏன்னா 2 power 1. ஸோ P2, இது வந்து P1, இது 2 power 0, 2 power 1. இதுதான் நமக்கு வந்து 7-bit ஹேமிங் கோடு இருந்தது. சரியா? 7-bit ஹேமிங் கோடு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் 1357. இப்போ P1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? P1 எடுத்துப்போம், P2 ரிஜெக்ட் பண்ணுவோம், P1 D3, அதே மாதிரி P4 ரிஜெக்ட் பண்ணுவோம், D5 D7. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவோம், இதை ஃபுல்லாக பார்ப்பாங்க ரிசீவர். இதை ஃபுல்லாக பார்த்துட்டு இங்கே வந்து ஈவன் பேரிட்டி வந்தால் எரர் இல்லை, ஈவன் பேரிட்டி வந்தால் நோ எரர். சரியா? அதே நேரத்தில் சப்போஸ் இங்கே வந்து ஆட் பேரிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எரர். ஸோ இப்போ இந்த ஈவன் பேரிட்டி, ஆட் பேரிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் யூஸ் பண்ணி ஒன்ஸ் வந்து ஈவன் நம்பர்ஸில் இருந்தால் அது ஈவன் பேரிட்டி. அதே மாதிரி ஒன்ஸ் வந்து ஆட் நம்பரில் இருந்துச்சுன்னா அது ஆட் பேரிட்டி. ஸோ ஈவன் பேரிட்டினா நோ எரர், ஆட் பேரிட்டினா எரர் எக்ஸிஸ்ட். சரியா? ஸோ இது வந்து P1னால D3, D5, D6, D7. இப்போ P2க்கு எப்படி பார்த்தோம்? இப்போ P2க்கு எப்படி பார்த்தோம்? P2 அப்புறம் இங்கே பார்க்கலாம். P2க்கு என்ன பார்த்தோம்? P2 D3, ஃபஸ்ட்டு 2 bits, ஸ்கிப் 2 bits, D6, D7. ஸோ இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இங்கே எல்லாமே வந்து ஈவன் பேரிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி P4க்கு பார்த்தீங்கன்னா P4 D5, D6, D7. ஸோ இதெல்லாம் இந்த மூணுமே வந்து இது 7-bit ஹேமிங் கோட் இருக்கிறதுனால நமக்கு இந்த 3 காம்பினேஷன்ஸ் தான் இருக்குது. இந்த 3 காம்பினேஷன்ஸ்லேயும் நமக்கு ஈவன் பேரிட்டி வந்துருச்சுன்னா எரர் கிடையாது. ரிசீவர் வந்து எரர் இல்லைன்னு சொல்லி ஓகே பண்ணிடும். சப்போஸ் இது தவிர்த்து நமக்கு அங்கே ஆட் பேரிட்டி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அங்கே எரர் இருக்குன்னு அது தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இப்போ வந்து அதனால தான் இங்கே வந்து 4, 5, 6, 7. ஸோ அதனால தான் P4, D5, D6, D7 அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 2, 3, 6, 7 வந்து P2, D3, D6, D7. சரியா? If all the 4-bit groups mentioned above possess even parity, then the received code word does not contain any error, else error exists. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா an error is located by forming a 3-bit number out of 3 parity checks. ஸோ இப்போ வந்து எரர் வந்துடுச்சு. இப்போ 7-bit ஹேமிங் கோடுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், P1, P2, P3ன்னு தனியாக எழுதிக்கிட்டேன்.
சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் P1 if it is அதுதான் check the parity of P1க்கு என்ன பண்ணும் D3 D6 D3 D5 D7 ஏன்னா P1க்கு என்ன பண்ணும் ஒன்னொன்னத்தை ரிஜெக்ட் பண்ணணும் இல்லையா? P2வை ரிஜெக்ட் பண்ணோம் skip P2 ஒரு டேட்டாவை எடுத்துக்கணும் இன்னொன்று ரிஜெக்ட் பண்ணணும் அதே தானே அதனால் அந்த இது ஸோ இப்போ வந்து find P1 D3 D5 D7 if it is odd parity error exists and we write P1 equal to 1 ஓகேவா P1 equal to 1 ஏன்னா odd parity-னா நம்ம என்ன எழுதுவோம் 1 even parity-னா 0 ஓகேவா? ஸோ 0 சப்போஸ் நம்ம 0 எழுதணும் அப்படின்னு சொன்னால் அது ஈவன் parity எரர் இல்லைன்னு அர்த்தம். அங்கே 1 எழுதணும் அப்படின்னு சொன்னால் அது ஆட் parity எரர் இருக்குன்னு அர்த்தம். இஃப் ஈவன் parity no error exists then P1 equal to 0 ஓகேவா? இப்போ P1 equal to 0னா ஈவன் parity P1 equal to 1 அப்படின்னு சொன்னால் அது ஆட் parity. Repeat the same procedure to find the value of other parity bits. Once the error word is located, find the decimal value. So, நமக்கு இப்போ 3 parity bits இருக்குல்ல 7 bit ஹேமிங் கோடுக்கு ஸோ P1 P2 P3க்கு இதே ஒரே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். எப்போ நமக்கு எரர் வேர்ட் லொக்கேட் பண்ணிட்டோமோ அதோட டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டெசிமல் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னே the value obtained tells the bit where error exists. ஸோ டெசிமல் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னே எரர் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். invert the incorrect bit to obtain the correct code word. ஸோ அந்த வேர்டை இன்வெர்ட் பண்ணோன்னே இன்வெர்ட் பண்ணால் இன்வெர்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இப்போது இதுவுமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் பிட் எரரை தான் வந்து டிடெக்ட் பண்ணும். பட் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா டிடெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சிங்கிள் பிட் எரரை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கிட்ட நம்ம வந்து டெசிமல் வேல்யூ அப்டெயின் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ வரும் இல்லையா? அப்போ அந்த பிட்டை மட்டும் சப்போஸ் அது 1ஆக இருந்ததுன்னா அதை 0வாக மாற்றுறோம் 0வாக இருந்தால் 1ஆக மாற்றுறோம். அப்போ அதில் அதை தான் இங்கே வந்து சொல்ல வராங்க அதுதான் இன்வெர்ட் சொல்ல வராங்க. சரி அப்போ தான் நமக்கு கரெக்ட் கோட் வேர்ட் கிடைக்கும். இதோட ட்ராபேக்கும் வந்து சிங்கிள் பிட்டை மட்டும்தான் இது வந்து கண்டுபிடிக்க முடியும். பட் இதோட அட்வான்டேஜ் என்ன சிங்கிள் பிட்டில் எரர் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணிடும். சரியா அதான் இதோட அட்வான்டேஜ். இப்போது பேரிட்டி பிட் யூஸ் பண்ணப்போ சிங்கிள் பிட் எரர் மட்டும்தான் டிடெக்ட் பண்ண முடியும் தான் சொன்னோம். இதில் வந்து டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். a 7-bit ஹேமிங் கோட் இஸ் ரிசீவ்ட் as ஸோ இது ஒரு கோடு ஓகேவா? அதாவது நம்ம இது என்ன கோட் நம்மளே வந்து ஹேமிங் கோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் கன்ஸ்ட்ரக்ட் எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம். இதில் கன்ஸ்ட்ரக்ட் நம்ம பண்ண போகிறதில்ல. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற கோடு அதாவது சென்டர் வந்து ரிசீவருக்கு இந்த டேட்டாவை அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த டேட்டாவில் வந்து எரர் இருக்கா இல்லையான்னு சொல்லி ரிசீவர் கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஸ்டின். அசியூம் த ஈவன் பேரிட்டி அண்ட் ஸ்டேட் வெதர் த ரிசீவ்டு கோட் வேர்ட் இஸ் கரெக்ட் ஆர் ராங். இஃப் ராங் லொக்கேட் த பிட் இன் எரர். ஸோ ஏன் ஈவன் பேரிட்டின்னு சொல்கிறாங்க? ஏன்னா நமக்கு என்ன கண்டிஷன் ஈவன் பேரிட்டினா எரர் கிடையாது ஓகேவா? அதான் வந்து ஸ்டாண்டர்ட். ஈவன் பேரிட்டினா எரர் கிடையாது ஆட் பேரிட்டினா எரர். ஸோ எப்பயுமே ஒரு கோட் வேர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அது ஈவன் பேரிட்டியில் தான் இருக்கணும். சரியா? ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ நான் கொடுத்துருக்க இதை எழுதிட்டேன் 01000100. ஸோ இதுவும் வந்து 7-bit ஹேமிங் கோட்னால நான் எழுதியாச்சு. இப்போ எழுதிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் நான் இங்கேயே எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன செக் பண்ணணும் இது ஒன்றும் ஈவன் பேரிட்டி இருக்கான்னு செக் பண்ணணும். ஈவன் பேரிட்டி இருந்தால் அங்கே 0 போட்டுக்கலாம் பேரிட்டி இது எரர் இல்லை. ஆட் பேரிட்டியாக இருந்தால் அங்கே 1 போட்டுட்டு நம்ம எரர் இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஒன் என்ன பண்ணுறோம் இப்போ P1 கண்டுபிடிக்கணும். ஸோ P1 இருக்குது P1 D3 D5 D7. ஸோ P1 இங்கே என்ன இருக்குது 0 1 0 0. ஸோ இப்போ இங்கே ஈவன் பேரிட்டியா ஆட் பேரிட்டியா? ஆட் பேரிட்டி. ஏன் ஆட் பேரிட்டி? ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இங்கே ஆட் நம்பர் ஆஃப் 1 இருக்குது. ஸோ ஆட் பேரிட்டி. ஸோ அப்போ ஆட் பேரிட்டியாக இருந்தால் P1 ஈக்குவல் டு 1ன்னு நோட் பண்ணிக்கணும். சரியா? அப்போது எரர் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து P2 என்ன பண்ணணும்? P2
D3 D6 D7. ஸோ P2 வந்து 1, P2 வந்து 0, சாரி 0, D3 வந்து 1, அடுத்தது D6 வந்து 1, D7 வந்து 0. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன இருக்குது? ஈவன் பேரிட்டி. ஏன்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது. ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ்னால் நோ எரர். therefore P2 equal to 0. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா P3 எப்படின்னு பார்ப்போமா? P3 கிடையாது, P4 பவர்ஸ் ஆஃப் 2 தானே. ஸோ P4 D5 D6 D7. ஸோ P4னா 0 0 1 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். ஸோ ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ்னால எரர் இருக்குது. therefore P4 equal to 1. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? P1 வந்து 1, P2 equal to 0, P4 equal to 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்பு அதே தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். P1 P2 P4. சரியா? P1 equal to 1, P2 equal to 0, P4 equal to 1. இதானே நமக்கு கிடச்சது. சாரி, வரேன். P1 equal to 1, P2 equal to 0, P4 equal to 1. அதே தான் இங்கேயும் கிடச்சி, அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். P4 equal to 1. ஸோ இப்போ இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், எங்கே இதை வந்து நான் P1 P2 P4. ஸோ அப்படிங்கும் போது நான் இங்கே என்ன பண்ணுவேன்? P1ஓட வேல்யூ என்ன? 1, P2 வந்து 0, P4ஓட வேல்யூ 1. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இது நான் டிடெக்ட் பண்ணியாச்சு, எரர் இருக்குது. ஏன்னா இந்த 2 பிட்டும் எரர். ஸோ டிடெக்ட் பண்ணிட்டேன். இதை எப்படி நான் கரெக்ட் பண்ணுறது? கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இது 101ஓட டெசிமல் வேல்யூ எடுப்பேன். 101ஓட டெசிமல் வேல்யூ என்னது? நமக்கு 5 தானே. எப்படி 5 வந்தது? 101னா 1 into 2 power 0, 0 விட்டுருங்க. 0 into 2 power 1, 1 into 2 square, 1 4 5. சரியா? இது 5. ஸோ இப்போ இது வந்து 5. ஸோ இப்போ இதில் என்ன அர்த்தம்னா, 5th பிட்டில் நமக்கு எரர் இருக்குது. ஸோ நமக்கு கரெக்டான கோட்வேர்டு என்ன அப்படின்னா, ஸோ 5th பிட்டை நம்ம இன்வெர்ட் பண்ணணும். 0 இருக்கிற இடத்துல நம்ம 1 போடணும். 1101. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே அதுதான் நான் போட்டிருக்கேன். 101 to locate the bit in error. ஏன்? ஸோ இங்கே தனியாக எழுதியாச்சு. இங்கே எரர் இருக்கிறனால அதை நான் ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரைட் த ஈக்குவல் டு 5. ஏன்னா எரர் நான் சொல்கிறேன். 5th bit is in error. Write the correct word by inverting the 5th bit. ஸோ invert the 5th bit. சரியா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ அங்கே 0 இருக்கிற இடத்துல நான் 1 போட்டிருக்கேன். இதுதான் ஆன்சர். 5th பிட்டை இன்வெர்ட் பண்ணணும். ஸோ 5th பிட் பொசிஷன் நமக்கு வந்து லெஃப்ட் டு ரைட் பார்க்கணும், ரைட் டு லெஃப்ட் பார்க்கக்கூடாது. இதுதான் 5th பிட். ஸோ இந்த பிட்டை வந்து நான் 1ன்னு இன்வெர்ட் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகேவா? 0வை 1ன்னு இன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஹேமிங் கோட் இஸ் யூஸ் டு டிடெக்ட் அண்ட் கரெக்ட் சிங்கிள் பிட் எரர். Parity bit, cyclic redundancy techniques are used to detect errors. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதெல்லாம் வந்து சிஆர்சி parity bitல வந்து டிடெக்ட் பண்ண முடியும். இது வந்து டிடெக்ட் அண்ட் கரெக்ட் சிங்கிள் பிட் எரர். ஓகேவா? இதுவும் வந்து டிடெக்ட் எரர்ஸ் மட்டும்தான். சரியா? இது டிடெக்ட் சிங்கிள் பிட் எரர். ஓகேவா? சிஆர்சி பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1010ன்னு இருக்குது. இப்போ இதில் இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் ஹேவிங் கோட் ஃபார் த பிட் பேட்டர்ன் 1010. சப்போஸ் while transmitting error occurs in the 7th bit, how will you correct and detect the error? ஸோ 7th பிட்டில் எரர்ன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு பிட் பேட்டர்னும் கொடுத்துட்டாங்க. ஸோ 1010. ஸோ நமக்கு வந்து 1010 இதுதான் பேரிட்டி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து P1 P2 P4 கண்டுபிடிக்கணும். P1 P2 P4 எப்படி கண்டுபிடிப்போம்? P1
D3 D5 D7 சரியா P1 D3 D5 D7 P1 D3 D5 D7 ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு பார்க்கணும் ஸோ இப்போ இங்கே P1 கண்டுபிடிக்கணும் இது நான் கண்டுபிடிச்ச ஆன்சரை இங்கே போட்டிருக்கேன் ஸோ D3யோட வேல்யூ என்ன 0 D5ஓட வேல்யூ என்ன 1 D7ஓட வேல்யூ என்ன 1 ஸோ இப்போ வந்து P1 வந்து என்னது 0 ஏன் அப்படின்னு சொன்னால் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன் ஸோ P1 வந்து 0 அதான் இங்கே 0 போட்டிருக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் இப்போ நான் சரியா இப்போ லாஸ்ட் கொஸ்டினில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்க இப்போ நான் கன்ஸ்ட்ரக்டும் பண்ணணும் எரர் டிடெக்டும் பண்ணணும் கரெக்டும் பண்ணணும் சரியா ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் P2 D3 அடுத்தது D6 D7 ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கு என்ன ஆகும் D3 வந்து 0 D6 வந்து 0 D7 வந்து 1 P2 வந்து 1 ஏன்னா ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஸோ P2 வந்து 1 அடுத்தது P4 என்ன இருக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவது P4 வந்து எனக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ P4 D5 D6 D7 D5 வந்து 1 D6 வந்து 0 D7 வந்து 1 ஸோ ஈவன் நம்பர் ஓகேவா ஸோ 0 ஸோ அதனால P1 ஸோ நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி போட்டாச்சு இதுதான் கன்ஸ்ட்ரக்ட் இப்போ எரர் இருக்கான்னு நான் செக் பண்ணணும் ஸோ எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ நம்ம இதில் எரர் எப்படி செக் பண்ணுவோம் இப்போ இதை எழுதிட்டேன் நான் ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குது ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது ஸோ நோ எரர் அப்போது P1 ஈக்குவல் டு 0 இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது சாரி இப்போ நான் இந்த ஸ்டெப்பை தப்பாக சொல்லிட்டேன் இப்போ இது வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க சப்போஸ் வைல் டிரான்ஸ்மிட்டிங் எரர் அக்கர்ஸ் இந்த 7th பிட்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது இங்கே வந்தாச்சு கிவன் 7th பிட் இஸ் இன் எரர் ஸோ இப்போ நம்ம வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி போட்டுட்டோம் 7th பிட் எரர்னால என்ன ஆகும் 1ங்கிறது 0வாக டிரான்ஸ்மிட் ஆகும்ல ஸோ 0வாக டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சு இப்போ இதில் எரர் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும் கொஸ்டினில் அப்படி கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக 7th பிட் எரர்னு ப்ரீவியஸ் கொஸ்டினில் அப்படி கொடுக்கல ஓகேவா இப்போ இதில் 7th பிட் எரர்னால நம்ம 1ஐ 0வாக அனுப்புகிறோம் சென்டர் ரிசீவருக்கு வந்து 1க்கு பதிலாக 0 ரிசீவ் ஆகுது சரியா ஸோ இப்போ இங்கே வந்து செக் பண்ணும்போது இதுக்கு நீங்கள் இந்த குரூப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் P1 D3 D5 D7 ஸோ D3 வந்து 0 D5 வந்து 1 D7 வந்து 0 P1 வந்து என்னது ஸோ P1 வந்து இங்கே 1 ஏன்னா P1 வந்து இங்கே என்ன இருக்குது 0 இருக்குது ஸோ இப்போ வந்து P1 ஈக்குவல் டு 1 எரர் வரும் ஏன்னா வந்து நமக்கு வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா P2 D3 அடுத்தது D6 D7 ஸோ P2 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 D3 பார்த்தீங்கன்னா 0 D6 0 D7 வந்து 0 ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து P2 ஈக்குவல் டு 1 ஏன்னா ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஸோ எரர் அடுத்தது பார்த்தீங்கன்னா P4 D5 D6 D7 ஸோ 0 1 0 0 ஸோ இங்கேயும் நமக்கு வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஸோ P4 ஈக்குவல் டு 1 ஸோ நமக்கு வந்து இங்கேயும் எரர் இருக்குது ஓகேவா ஸோ வந்து இப்போ நமக்கு வந்து P1லேயும் எரர் இருக்குது P2லேயும் எரர் இருக்குது P4லேயும் எரர் இருக்குது ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இங்கே அதுதான் இங்கே போட்டிருக்கேன் மூணுமே எரர் சரியா சாரி ஸோ இப்போ சின்ஸ் P1 P2 P4 is not equal to 0 the given code word is wrong ஸோ இப்போ இதுதான் டிடெக்ட் பண்ணியாச்சு இப்போ இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது ஸோ 111 நம்ம இப்போ டெசிமல் வேல்யூ எடுத்தால் நமக்கு என்ன வரும் 7 வரும் 7னா 7th பிட்டில் எரர் இருக்குது ஸோ கரெக்ட் கோட் வேர்டு வந்து எப்படி வரும் அப்படின்னா கரெக்ட் கோட் வேர்டு இஸ் அப்டைன்டு பை ஸோ 7th பிட் ஸோ 7th பிட்டை நமக்கு வந்து இன்வெர்ட் பண்ணால் நமக்கு வந்து இன்வெர்ட்டிங் த 7th பிட்
10101010. ஸோ வந்து நமக்கு இங்கே என்ன கொடுத்துருந்தது ஃபஸ்ட்டு 10100010. நமக்கு கரெக்டானது வந்துருச்சா? அதுதான் சரியா? ஸோ அதுதான் வந்து இப்போ இதில் வந்து அவங்களே வந்து சொல்லிட்டாங்க எனக்கு 7th பிட்டில் எரர் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு எங்கேயாவது அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிட்டை இன்வெர்ட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம எரர் இருக்கான்னு செக் பண்ணோம். எரர் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பார்த்துட்டு திருப்பி டெசிமல் வேல்யூ எடுத்து பார்த்தா நமக்கு வந்து சேம் ஆன்சர் தான் வருது. ஏன்னா கொஸ்டின்லேயே அவங்க வந்து 7th பிட்டில் தான் எரர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட் கோட் வேர்டு வந்து இதுதான் சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹேமிங் கோட் யூஸ் பண்ணி எப்படி எரர் டிடெக்ட் பண்ணலாம், இதை எப்படி கரெக்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம சிஆர்சினா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது சைக்ளிக் ரிடண்டன்சி செக். சரியா? தேங்க்யூ.